ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இளநிலை நிர்வாகி, துணை நிர்வாகி உள்ளிட்ட பிரிவுகளில் 248 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. டிப்ளமோ டிகிரி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளத்தை பொறுத்தளவில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 1,40,000 வரை சம்பளம் வழங்கப்படுது. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் பிபிசிஎல் புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இளநிலை உதவியாளர், துணை நிர்வாகி மற்றும் செயலாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்புறாங்க. மொத்தம் 248 காலி பணியிடங்கள் இந்த நிறுவனத்தால் நிரப்பப்பட இருக்குது. இளநிலை நிர்வாகி பொறியியல் 175 இடங்கள், இளநிலை நிர்வாகி கணக்குகள் 25 இடங்கள், இளநிலை நிர்வாகி சாலையோர வசதிகள் 10 இடங்கள், செயலாளர் பதவி 8 இடங்கள், துணை நிர்வாகி தர கட்டுப்பாடு 30 இடங்கள், துணை நிர்வாகி அலுவல் மொழி அமலாக்கம் 2 இடங்கள். இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதியாக இளநிலை நிர்வாகி பதவிக்கு டிப்ளமோ படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவுகளில் எது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக், சிவில் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர் 55% மதிப்பெண்கள் பெற்றுக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் பெற்றுக்கணும். 5 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும். இளநிலை நிர்வாகி பணிக்கு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். சிஏ அல்லது சிஎம்ஏ இடைநிலை தேர்வு தேர்ச்சி கட்டாயம். இளநிலை நிர்வாகி சாலையோர வசதிகள் பணிக்கு பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஎம்எஸ், பிஹெச்எம் பட்டம் படிச்சிருக்கணும். இரு பணிகளுக்கும் பொது பிரிவினர் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். எஸ்சி எஸ்டிஏ பிடபிள்யூடி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். இந்த வேலைக்கும் 5 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். செயலாளர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும். பட்டப்படிப்பு மற்றும் பள்ளி படிப்புகளில் பொது பிரிவினர் 55% மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டிஏ பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்களும் பெற்றிருக்கணும். 5 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். துணை நிர்வாகி தரக்கட்டுப்பாடு பதவிக்கு எம்எஸ்சி பட்டம் பெற்றிருக்கணும். வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மற்றும் இன்ஆர்கானிக், அனலிட்டிக்கல் அல்லது பாலிமர் கெமிஸ்ட்ரி சிறப்பு பிரிவுகளும் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர் 60% மதிப்பெண்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி பிரிவினர் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். 3 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். துணை நிர்வாகி பதவிக்கு இந்தியில் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும். 2 வருட படிப்பாக இது இருக்கணும். பொது பிரிவினர் 55% மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்களும் பெற்றுக்கணும். 12ஆம் வகுப்பு அல்லது இளங்கலை பட்டத்தில் ஆங்கிலம் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். ஆங்கிலத்தில் பொது பிரிவினர் 55% மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்களும் பெற்றுக்கணும். 3 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். வயது வரம்பை பொறுத்தளவில் இளநிலை நிர்வாகி பொறியியல் சாலையோர வசதிகள் மற்றும் செயலாளர் பதவிகளுக்கு அதிகபட்சமாக 32 வயசுக்குள்ளே இருக்கலாம். இளநிலை நிர்வாகி கணக்குகள் மற்றும் துணை நிர்வாகி பதவிகளுக்கு அதிகபட்சமாக 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினர் 5 வருஷம், ஓபிசி பிரிவினர் 3 வருஷம், மாற்றுத்திறனாளி பிரிவினர் 10 வருஷம் வயது வரம்பில் தளர்வு இருக்குது. சம்பளத்தை பொறுத்தளவில் இளநிலை நிர்வாகி மற்றும் செயலாளர் பதவிகளுக்கு 30,000 முதல் 1,20,000 வரை மாத சம்பளம் வழங்கப்படுது. துணை நிர்வாகி பதவிகளுக்கு மாதத்திற்கு 40,000 முதல் 1,40,000 வரை சம்பளம் வழங்கப்படுது. தேர்வு முறையை பொறுத்தளவில் கணினி அடிப்படையிலான எழுத்துத் தேர்வு, கலந்துரையாடல் மற்றும் குழு பணி மூலமாக ஆட்களை தேர்வு செய்வாங்க. இறுதியாக நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 17/5/2026. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி www.bharatpetroleum.in. இந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஆன்லைனில் தான் செலுத்தணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு கட்டணம் கிடையாது. பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு 1,180 ரூபா கட்டணமாக செலுத்தணும். வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.